guys, welcome back to our channel. நான் உங்க நிவின் from Features of Tamil. So இந்த வீடியோல நம்ம Oppo ரீசெண்டா லான்ச் பண்ண Oppo A57 2022 மாடல் அப்படிங்கற இந்த ஸ்மார்ட் போன் பத்தி தான் ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். So ஆல்ரெடி இந்த மொபைல் போன் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. இதே சேம் நம்பர் தான் Oppo A57 தான். பட் இது வந்து 2022 லேட்டஸ்ட் மாடலாம். ஸோ அந்த மொபைல் ஃபோன் வந்து இங்கே என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, உண்மையிலே நம்ம ஒரு 14,000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த் இல்லையா, யாரோட யூசேஜுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் ஆகும் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது இந்த Oppo A57 2022 மாடலை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோவோட எண்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படிங்கிற டிசிஷன் உங்களால் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அண்ட் உங்களோட கிட்ஸோட ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான கரெக்ட் ஆப்ஷன் நம்மளோட குக்கு FM ஆப். ஸோ குக்கு FM ஆப் அப்படிங்கிற வந்து ஒரு இந்தியன் மேட் ஆடியோ புக் ஆப். இங்கே வந்து நமக்கு ஏகப்பட்ட புக்ஸ் அண்ட் கிட்ஸ்க்கு பிடிச்ச ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் 5,000+ ஆன்லைன் கண்டென்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச புக்கை, உங்களுக்கு உங்க கிட்ஸ்க்கு பிடிச்ச ஸ்டோரிஸை நீங்க வந்து லிசன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபுல் கம்ப்ளீட் புக்கை நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். பட் நம்மளோட குக்கு FM ஆப்ல இருக்க நீங்க புக்ஸ் ஆடியோ ஃபார்மேட்ல கேட்கும்போது அந்த புக்கோட சம்மரி ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல உங்களால டெஃபினட்டா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? செம்மையா இருக்குல்ல கேட்கறதுக்கு. அண்ட் நான் கூட குக்கு FMல த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரீச் அப்படிங்கிற இந்த புக்கை வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு. ஸோ நீங்களும் வந்து உங்களோட டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும், உங்க கிட்ஸோட டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக நம்மளோட குக்கு FM ஆப்பை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் லிங்க் இருக்கு. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நார்மலாக குக்கு FMல வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 400 rupees கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு என்னோட டிஸ்கவுண்ட் கோட் NEVIN50 NEVIN 50 அப்படிங்கிற இந்த டிஸ்கவுண்ட் கோட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் கிடைக்கும். ஜஸ்ட் வந்து 200 rupeesக்கே உங்களை வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பை பண்ண முடியும். பட் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் 250 மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இப்பவே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கிளிக் பண்ணி குக்கு FM ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்மளோட NEVIN50 அப்படிங்கிற இந்த டிஸ்கவுண்ட் கோட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குட்டி அன்பாக்சிங் பார்த்துலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே பழைய ஆஃப்லைன் பாக்ஸ் தான், பெருசாக எதுவுமே இல்லை. Oppo A57 அப்படிங்கிற வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. சைடில் எதுவுமே இல்லை. அண்ட் பேக்கில் வந்து சில கீ ஸ்பெசிஃபிகேஷன் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர், 5000 mAh பேட்டரி, 6.5 inch டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 4+64 GB RAM ரெண்டு நம்ம கிட்ட இருக்குது. அண்ட் சார் வேல்யூ வந்து ஹெட்டுக்கு கொஞ்சம் அதிகம் தாங்க, 1.1 இருக்குது. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம் இன்ஜெக்டர் டூல் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கைடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் கைடு, எத்தனை கைடுன்னு தெரில. அண்ட் ஃபைனலாக ஒரு TPU கேஸ் இருக்குது. சைடில் கொஞ்சம் மேட் ஃபினிஷ் கொடுத்த மாதிரி ஒரு TPU கேஸு. குவாலிட்டி ஓகே, ஒரு 50% இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. அண்ட் அடுத்து நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ரேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாக்ஸில் இருந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம ரேப்பரை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ மொபைல் ஃபோனோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வேறு லெவல் ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குதுங்க. பேக்கில் கொடுத்துருக்க இந்த கிளாஸ்டிக் ஃபினிஷை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு 14,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மொபைல் ஆன் பண்ணிவிட்டு பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு 33 wattsக்கான சூப்பர் ஊக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் போடுறதுக்கான கேபிள் கொடுத்துருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், Type-C கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. Type-C போட்டு நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கலாம். ஸோ பூட் ஆகிறதுக்கே இவ்வளோ டைம் ஆகுது. வெயிட்லெஸ்ஸான ஸ்மார்ட் ஃபோன் தாங்க, கண்டிப்பாக ரொம்பலாம் ஹெவியான ஸ்மார்ட் ஃபோன் சொல்லவே முடியாது. 5000 mAh பேட்டரி இருக்குது. இருந்தாலும் வெயிட்லெஸ் வந்து நல்லா வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நமக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க வித் இன்டெகிரேட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு இருக்குது. ஓகேங்களா? அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. அண்ட் வால்யூம் கீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேல நீங்கள் 2 சிம் அண்ட் ஒரு மைக்ரோ SD கார்டு ஒரே டைம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இந்த சிம் ட்ரேல வந்து ஒரு ரப்பர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏர் அண்ட் டஸ்ட் உள்ள போகாமல் இருக்குது. பட் இங்கே கொடுக்கல அப்படிங்கிற வந்து கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. Type-C போர்ட் இருக்குது. பிரைமரி மைக் கொடுத்துருக்கேன். அண்ட் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் நமக்கு இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து நமக்கு டாப்பில் இல்லை. டாப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பிளெயினாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஐஃபோன் மாடலில் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நமக்கு இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. உண்மையிலே வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனில் கிடைக்கும். ஸோ டிசைனுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு 10 out of 10 கண்டிப்பாக கொடுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சைடில் வச்சுட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், ஃபுல்
அண்ட் ஃபுல் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு கிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், கிளாஸ் ப்ளஸ் பிளாஸ்டிக். ஓகேங்களா. ஸோ டிசைன் உண்மையிலே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10 மார்க்ஸ் கொடுக்கலாம். அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச் கொண்ட ஒரு ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி பேனல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இங்கே ஸ்டாண்டர்ட் 60 ஹெட்ஸ் தான். அட்லீஸ்ட் 60 ஹெட்ஸ் கொடுத்துருந்தாலுமே ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். பட் கொடுக்கல. இதுதான் வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் மாதிரி எனக்கு தெரியுது. அதுவும் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 14,000 வந்து நமக்கு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியல. அண்ட் டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஓகே தான். ஸ்டாண்டர்ட் 60 ஹெட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் இருந்துச்சு. டேலைட்லையும் சரி, நார்மல் யூசேஜ்லையும் சரி, உங்களுக்கு எங்கேயுமே வந்து லேக் எதுவுமே இருக்காது. அந்த ஸ்க்ரோலிங் எல்லாமே ஓரளவு ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து ஆல்ரெடி 120 ஹெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ட்ராபேக்காக தான் இருக்கும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருமே வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தான் இருந்துச்சு. டிலே அப்படின்லாம் பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருமே வந்து நமக்கு சூப்பராக ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நெகட்டிவாக நான் பார்க்குறது வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு 15,000 பட்ஜெட்டில் எவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஃபுல் ஹெச்டியோட இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே அண்ட் ஆடியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க நிவின் ஃப்ரம் ஃபேக்காட் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம Oppo ரீசெண்டாக லான்ச் பண்ண Oppo F21 Pro அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோனோட 4G வேரியன்ட் ஸ்னாப்டிராகன் அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்கில் நமக்கு டோல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 2 சென்சார் தான் பேக்கில் இருக்குது. ஓகேங்களா. பிரைமரி வந்து 13 மெகாபிக்சல் அண்ட் செகண்டரி பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் டெப்த்து. வைட் ஆங்கிளிங் உங்களுக்கு கிடையாது, மேக்ரோவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க. ஸோ ஓவரால் வந்து ஒரு ஆவரேஜான கேமரா செட்டப் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதோட குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நார்மலாக நீங்கள் மெயின் சென்சர் வச்சு எடுக்கும்போது டீட்டெயில்ஸ் அந்தளவுக்கு இல்லை. பட் சேச்சுரேஷன் எல்லாமே ஓரளவு டீசெண்டாக தான் இருந்துச்சு. டெப்த் ஆஃப் ஃபீல்டும் வந்து அந்தளவுக்கு இருந்த மாதிரி தெரில. ஓகேங்களா. ஸோ மெயின் சென்சர் 13 மெகாபிக்சலும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த்தால் எந்த அளவுக்கு ஒரு டெப்த் போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி எய்ம் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா ஓப்போ வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க. ஓகேங்களா. ஸோ 13+2 அப்படிங்கிற வந்து 5-6 வருஷம் முன்னாடி உள்ள ஒரு ஃபார்மேட்டு. ஸோ அது இப்போவும் வந்து உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம Oppo A57 2022 மாடல் அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோனில் தான் வந்து 1080p 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மொபைலில் 30 fps தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிப்பு அவ்வளோதான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் கலர் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்பில்ட் மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். காற்று பலமாக இருக்குது. ஸோ வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர்ஸ் எல்லாமே நேச்சுரலாக தாங்க இருக்குது. ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது. ஸ்டெபிலிட்டிலாம் எதிர்பார்க்காதீங்க, எதுவுமே இருக்காது. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேக்ரோ சென்சர் இல்லை, வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா. அண்ட் ஸ்டெபிலிட்டி மோட் எதுவுமே இல்லை. பட் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேமரா அண்ட் வீடியோ குவாலிட்டி பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தாட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இங்கே வைட் ஆங்கிள் கிடையாது, மேக்ரோ கிடையாது, 2 சென்சார் தான். மெயின் சென்சர் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் வைட் ஆங்கிளாக வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் ரெண்டாவது வந்து ஒரே ஒரு டெப்த்து, அதுவும் வந்து ரொம்ப ஒர்த்து மாதிரி தெரியல. ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க வாட்டர் ட்ராப் நாட்சில். இது வந்து ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 15,000 பட்ஜெட்டில் மேக்ஸிமம் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது ஓகே தான் இந்த ப்ரைஸுக்கு. பட் ரியர் கேமரா உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் செல்ஃபி எல்லாமே எப்படி இருக்குது, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்லி நமக்கு வந்து பொக்கே மோட் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அங்கங்கே வந்து சின்ன சின்ன அந்த லே அவுட் எல்லாமே மிஸ் ஆகுது. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபோட்டோ ப்ராசஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மல் ஷார்ட்ஸ் எல்லாமே ஓகே தான். பட் அந்த பொக்கே ஷார்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் ஆகுது. பொக்கே ஷார்ட்ஸ் வந்து சிலதில் வந்து ஓவர்லே ஆகுது, சிலதில் வந்து ஓவர்லே ஆகாமல் வந்து அந்த பேக்ரவுண்ட் பிளர் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், சின்ன சின்ன பக்ஸ்ன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ப்ராசஸிங் இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஏன்னா மீடியாடெக் ஹீலியோ G35 எந்தளவுக்கு ப்ராசஸ் பண்ணோம், அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராசஸரில் உங்களுக்கு வந்து Android 12 இதில் கொடுக்குறாங்க இன்பில்டாகவே. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 12 வருது இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அப்படிங்க
அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த ஃப்ரண்ட் கேமராவில் நம்ம எடுத்த வீடியோ சாம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்லையும் நீங்கள் 1080p 30 fps எடுக்க முடியும், ஃப்ரண்ட்லேயும் நமக்கு 1080p 30 fps வந்து எனபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ப்ளஸ் மாதிரி தெரியுது. மற்றபடி ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப ஆவரேஜ் தான். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து கிடையாது. ஒரு 10,000 9,000 அப்படின்னா டெஃபினட்டாக ஒர்த்து தான். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்காக ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட ஹீலியோ G35 அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஜிபியும் இருக்குது. ஸோ G35 சொன்னாலே உங்களுக்கு தெரியும் பெர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த ப்ரைஸுக்கு G35 தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. எதனால வந்து ஓப்போ இப்படி பண்ணுறாங்க? இது வந்து A சீரிஸ் தான். ஸோ ஆஃப்லைன் பீப்புளை வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி டிசைனை அதிகமாக கொண்டு வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி இன்டர்னல்ஸை வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ எதனால இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கேம் மாதிரியான விஷயங்கள் ஓப்போ வந்து பண்ணுறாங்க? ஓப்போன்னு இல்லை, நிறைய பிராண்ட்ஸ் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க. ஓப்போ, விவோ எல்லாம் ஒரே பிராண்டு தான். ஸோ இவங்க தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு தெரில. இன்டர்னல் வந்து கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம். ஆஃப்லைனில் வரக்கூடிய கஸ்டமர்ஸை டிசைனை காட்டி நல்லா தான் இருக்கும் ஓப்போங்கிற அந்த நேமை யூஸ் பண்ணி இவங்க வந்து மொபைல் ஃபோனை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து 200% வரை போகுது. அல்ட்ரா சவுண்ட் மோடுன்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக வச்சுன்னா உங்களுக்கு சவுண்ட் இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் அப்படின்னாலுமே உங்களுக்கு சவுண்ட் வந்து கிளாரிட்டியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து Asphalt 9 ரன் பண்ணும்போது கூட லைட்டாக ஒரு ஃப்ரேம் டாப் நான் வந்து நோட் பண்ணேன். ஸோ இதுக்கே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து திண்டாடுது அப்படிங்கிறதா உண்மை. ஓகேங்களா? ஸோ G35 வந்து எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் வந்து ரொம்ப டீப்பாக சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ ஒரு கேஷுவல் யூசேஜ் பண்ணுறவங்க அப்பப்போ ப்ரௌசிங் பண்ணுவேன், வீடியோஸ் பார்ப்பேன், ஃபோன் கால்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே தான். பட் நான் வந்து ஃபுல்லாக கேமிங் தான் பண்ண போகிறேன், ஹை அண்ட் கேமிங்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். செஞ்சு இந்த ஸ்மார்ட் ஃபோனை கனவுல கூட நினச்சி பார்த்துறாதீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஹை அண்ட் கேமிங்லாம் பண்ணவே முடியாது. அதனாலே நான் வந்து பெரிய பெரிய கேம்ஸ் எதுவுமே ரன் பண்ணி பார்க்கல. பேசிக்கான இந்த கேமிங்கே வந்து அந்தளவுக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸோ G35னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தான் அதில் புஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் என்ன தான் புஷ் பண்ணாலுமே அதால் ஓட முடியாது, பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத உண்மை. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓப்போ வந்து பண்ணியிருக்க விஷயம் உண்மையிலேயே கரெக்ட் இல்லையா? நீங்கள் உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது G35 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இந்த பட்ஜெட் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் கேமிங் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடலாம். நார்மல் யூசேஜ் அண்ட் கேஷுவல் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு ஓகே தான். அண்ட் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு Android 12 தான் வருது. அண்ட் இதோட UI பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நார்மலாக ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. Android 12 அப்படின்னால ஸ்பெஷலாக நமக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு கேமரா ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் க்ரீன் கலரில். ஸோ இந்த மாதிரி Android 12க்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுலேயும் இருக்கும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 தான் வருது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் நார்மலாக ஒரு பேரண்டல் கண்ட்ரோல் அண்ட் சில்ட்ரன் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் விவோ அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. நார்மலான செட்டிங்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் மற்றபடி நீங்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடிய கெஸ்டஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அண்ட் கண்ட்ரோல் பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டார்க் மோடு, ஸ்க்ரீன் ரெக்கார்டு, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா. அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹுக் சார்ஜ் நமக்கு பாக்ஸ்குள்ளேயே வருது வித் டைப் சி கேபிளோட. ஸோ உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து நமக்கு இது வந்து HD+ டிஸ்பிளே ப்ளஸ் 6.5 inch அப்படிங்கிறனால ரொம்ப வந்து இழுக்காது. ஸோ பேட்டரி லைஃப்மே ஓரளவு எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. ஸோ ஃபைனலி இந்த Oppo A57 2022 மாடல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 15,000-14,000 ரூபீஸ்க்கு ஒர்த் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். இதோட யூசேஜுக்கு வந்து ஏகப்பட்ட யூசர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். ஒரு 14,000-15,000க்கு செட் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு ஹீடியோ G35 டோல் கேமரா செட்டப் அப்படிங்கிற வந்து நமக்கு ஒரு 8,000-9,000 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. பட் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 14,000-15,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. பட் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வேஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்புறம் வாங்கவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன் வேணும், பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ப்ரீமியம் லுக்காக இருக்கணும். ப்ளஸ் என்ன நார்மல் யூசேஜ் தான் போனேன், ஃபோன் கால்ஸு, ப்ரௌசிங், ஸ்க்ராலிங், சோஷியல் மீடியாஸ் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி யூசேஜ்க்கும் இந்த ஹீலியோ G35க்கு நீங்கள் 14,000 ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. பட் இந்த ப்ரீமியம் லுக்குக்கு நீங்கள் டெஃபினட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம் ஓகேவா. உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ரீமியம் லுக்கை கொடுத்துருக்காங்க. கையில் எடுத்தீங்கனாலே இது வந்து ஒரு 14,000 ஸ்மார்ட் ஃபோன் யாருமே சொல்ல மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு கையில் எடுக்கும்போதே. அண்ட் பார்க்கும்போது கூட சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு 14,000 ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியே இல்லை. லுக் எல்லாமே வந்து நமக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்ட்வேரும் என்ன இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கல. பட் ஓகே. ஸோ ஒரு நார்மல் யூசேஜ் பண்ணுறவங்க, கேஷுவல் யூசேஜ், ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் தான் ஆடுவேன். நம்ம கேமிங் டெஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ்லாம் ஆடுவேன். ப்ளஸ் வந்து ஃபோன் கால் தான் மேக் பண்ணுவேன். அண்ட் வந்துட்டு சோஷியல் மீடியா, அப்புறம் வந்து ஸ்க்ராலிங், ப்ரௌசிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸ் தான். பட் கேமரா நான் அதிகமாக யூஸ் பண்ணேன் அப்படிங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா நமக்கு இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கிடையாது, மேக்ரோ சென்சர் கிடையாது. ஜஸ்ட் 2 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவுமே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1080p 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மட்டும் தான் ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது கேமரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக இருக்குது அப்படி தான் சொல்ல முடியும் ஓகேங்களா. G35 எந்த அளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு தான் ஈக்குவலாக தான் இருக்குது. பெருசாக ஒன்று நம்ம வேறு லெவலில் இருக்குன்னு சொல்ல முடியாது. டிசைன் தான் மெயின். ஸோ நார்மலாகவே இது எல்லாமே வந்து ஆஃப்லைன் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஓகேங்களா. ஸோ ஆஃப்லைனில் வந்து டிசைனில் தான் வந்து மேக்ஸிமம் ஓப்போ எல்லாமே டார்கெட் பண்ணுவாங்க. ஆஃப்லைன்லேயே நம்ம அந்த டிசைன்லேயே செல் பண்ணிடணும், அப்படி மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணி செல் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. டிசைன் தான் ரொம்பவே வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நல்லா தான் இருக்குது. நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே தான். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. கூடவே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த லைக்கு, சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன் எல்லாமே தட்டி விட்டுருங்க. ஸோ see you next video. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிவின் சுபிரடா. பாய்.